கட்சிகள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே பேசுறதுனால வேற எதனா ஒரு இடத்துல எதனா ஒரு பாதிப்புகள் ஏற்படுத்துதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2024 எலெக்ஷனில் கொஞ்சம் சேஃப்டியாக சூதானமாக இருக்கணும் அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். ஏன் அது காரணம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே தமிழ்நாட்டில் திமுக செய்யக்கூடிய பிரச்சாரங்கள் தமிழ்நாட்டுக்கு எடுபடலாம். ஆனால் இதே திமுகவுடைய கூட்டணி கட்சியான காங்கிரஸ், சமாஜ்வாடி, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அங்கே ஆர்ஜேடி, இதெல்லாம் இந்த கட்சிகள்லாம் திரிணாமுல் காங்கிரஸ் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பேக் ஃபயர் ஆகுது அப்படின்ட்டு சொல்லலாம். தமிழ்நாட்டில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் என்ன சொல்லுவாங்க, சனாதனத்தை நாங்கள் தான் ஒழிச்சோம், தீண்டாமையை நாங்கள் தான் ஒழிச்சோம் அப்படின்ற வெர்ஷனில் சொல்லுவாங்க. ஆனால் இதே வட இந்தியாவில் இதை யாரும் ஒழுங்காக டிரான்ஸ்லேட் பண்ணுறதில்ல. யார் தான் டிரான்ஸ்லேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிஜேபி சார்ந்த ஆட்கள், அதாவது பாஜக சார்ந்த நிர்வாகிகள் இங்கே உதயநிதி பேசுனதோ அல்லது முன்னாள் அமைச்சர் ஆர் ராசா அவர் பேசின அந்த வீடியோக்கள்லாம் எடுத்து அதுக்கு ஹிந்தி வெர்ஷனில் அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணி குறிப்பாக பல கோடிக்கணக்கானங்களை, அதாவது குறிப்பாக 5 கோடி வாட்ஸ்அப்பில் உருவாக்கி ஒவ்வொருத்தருக்கும் இந்த வீடியோவை அனுப்புகிறாங்க. அதாவது என்ன பண்ணணும், சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி சொன்னதை அதை அப்படியே ஹிந்தியில் மாற்றி அழகாக ஸ்ப்ரெட் பண்ணி, அதாவது திமுக பார்த்தீங்கன்னா சனாதனத்தை ஒழிக்கிறதுனே இருக்குது, அதுக்கு காங்கிரஸ் கூட்டாளியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சதவீத அளவு கிட்டத்தட்ட இப்போ லாஸ்ட்டாக நடந்த சட்டமன்ற தேர்தல்கள், குறிப்பாக அவங்களே தெரியும் 5 மாநில சட்டமன்ற தேர்தலில் குறிப்பாக ஹார்ட் கோர் ஓட் பேங்க் அப்படின்ட்டு, அதாவது ஹிந்தி ஹார்ட் கோர் ஓட் பேங்க்ன்ற இடத்துல பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர், மத்திய பிரதேசத்துலையும் சத்தீஸ்கர்லையும் இந்த பிரச்சாரம் ஈடுபட்டு இருக்கு அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். சரி, முழுமையாக ஈடுபட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5-10% வரைக்கும் ஈடுபட்டு இருக்கு. அதாவது காங்கிரஸ் திமுக கூட கூட்டணி வச்சிருக்கு. அந்த திமுக பார்த்தீங்கன்னா சனாதனத்தை, அதாவது இந்து மதத்தையே அழிக்க தான் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி அங்கே சொல்லுது. ஆனால் இவர் இங்கே எது பேசுகிறாருன்னா, சனாதனன்றது பார்த்தீங்கன்னா ஜாதிகளால் உண்டான கட்டமைப்பு, இதை தான் நம்ம உடைக்கணும் அப்படின்ற ஒரு வெர்ஷனில் தான் இவர் இங்கே பேசியிருக்காரு. ஆனால் அங்கே அது மாற்றி புரிந்து கொள்ளப்படுகிறது. அதை தெளிவாகவும் அங்கே எடுத்து சொல்கிறது இல்லை. இப்போ நீங்கள் எடுத்து சொன்னாலும் அவனுக்கு புரிஞ்சுக்கிற நிலைமை இல்லை. இதுதான் விஷயம். இதனால் என்ன பண்ணணும்னா, இந்த சட்டமன்ற தேர்தல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த ஏற்கனவே இந்த டிஎம்கே பர்சன்ட்டை வச்சு எப்படி இந்த சட்டமன்ற தேர்தல்களில் பாஜக பயன்படுத்தினாங்க. இதே நாடாளுமன்ற தேர்தல் போது மோடிக்கு உயிர் மாதிரி. ஏன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவர் கடைசி ஒரு 12 வருஷமாக முதலமைச்சராக இருக்கார், 10 வருஷமாக பிரதமராக இருக்கார். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 22 ஆண்டுகளாக ஆட்சியில் இருக்கார். அவருக்கு பதவின்றது நரம்புல ஒரு வெறி மாதிரி மாறிட்டு இருக்கும். ஏன்னா அவர் ஒரு 22 வருஷமாக பார்த்தீங்கன்னா ஒரு அரசர் மாதிரியே ஒரு ஃபீலிங் அவருக்கு வந்துட்டு இருக்கும். ஏன்னா அவர் பவர்லேயே இருக்கார். அந்த பவரை அவர் எளிமையாக விட்டு விட மாட்டார். இதை முறியடிக்க ஏகப்பட்ட ஸ்ட்ராட்டஜிஸ், அதாவது நிறைய திட்டம் இதெல்லாம் வகுத்திருப்பார். அதில் ஒரு திட்டம் தான் இந்த திட்டம், அதாவது இந்து மதத்திற்கு எதிரான திமுக. இந்த ஹேஷ்டேக்கை வச்சு தான் அவங்க 2024 அதாவது இது பொருந்தா கூட்டணி, வட இந்தியாவில் இருக்கிறது பொருந்தா கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு வட இந்தியா முழுக்க பிரச்சாரம் பண்ண போகிறாங்க. ஹிந்தி ஹார்ட் கோரில் கண்டிப்பாக இதுக்கு ஒரு நல்ல வரவேற்பு அப்படின்ட்டு கிடைக்கும். சரி, மாறா இந்த திமுக இதுமாதிரி கட்சிகள் இந்த 2024 எலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல் இதில் நீங்கள் சனாதனம் இது மாதிரி சம்மந்தமான எப்படி காங்கிரஸுக்கு பேக் ஃபயர் ஆகிறமான எந்த ஒரு விஷயத்தையும் பேசவே கூடாது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியோட தலைவராக இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி என்ன சொல்கிறாங்க, உதயநிதி அவர்கள் சின்ன பையன், அவங்களுக்கு இன்னொன்று அரசியல் என்ன புரியல அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அகிலேஷ் யாதவுடைய பர்சனல் செக்ரட்டரியும் என்ன சொல்கிறாரு, இந்த பேச்சுலாம் உதயநிதி தவிர்க்கணும் அப்படின்றாங்க. தமிழ்நாட்டில் ஈடுபடும், ஆனால் வட இந்தியாவில் அது ஈடுபடாதுன்றது உங்களுக்கு புரியல. மாறா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த 2024 என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வளர்ச்சிக்கான அரசியல் பேசும். என்ன பண்ணணும், பெட்ரோல் விலை ஏறிடுச்சு, அதுக்கப்புறம் சிலிண்டர் விலை ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி எடுத்துகிட்டு போகணும். தேவையில்லாமல் சனாதனம் அப்படி இப்படின்னு எடுத்துகிட்டு போனாங்கன்னா கண்டிப்பாக டிஎம்கே கூட்டணி, அதாவது நாடாளுமன்ற தேர்தலில் பெரிய அடி வாங்குவாங்க அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். இந்த படிவை நான் ஒரு ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன். ஏன்னா இதை பற்றி பேசணும் இன்னும் 2 மணி நேரம் கூட பேசலாம். அந்த அளவுக்கு கேட்குறதுக்கு யாரும் தயாராக இருக்க மாட்டேங்குன்ட்டு எனக்கும் தெரியும்.